சென்னை ஹைகோர்ட் வக்கீல் சங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வியாழனன்று நடந்தது. கடந்த 1889 ஆண்டு துவக்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றம் 125 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்டது. இங்குள்ள வக்கீல் சங்கத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்படுகிறது. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், நூலகர் உட்பட 16 பதவிகளுக்கான தேர்தல் வியாழனன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது. இந்த பதவிகளை கைப்பற்ற 99 வக்கீல்கள் போட்டியிடுகின்றனர். காலை முதலே ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. பாரம்பரியமிக்க மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய எலெக்ஷன் காலையில் 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் நடைபெற உள்ளது. இதில் சுமார் 7300 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்போ காலையில் 10 மணி ஆரம்பித்து இப்போ 1 மணி நேரம் அளவில் கிட்டத்தட்ட 700-720 வாக்குகள் போட்டிருக்காங்க. 7 போஸ்ட் இருக்குது. 7 போஸ்ட்டில் வந்து பிரசிடென்ட், செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர், லைப்ரரியன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ்னு இருக்குது. இதில் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 6 மணி அளவில் செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட்டுக்கு இன்னைக்கு சாயந்தரமே எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம். மீது 2 நாளைக்கு, மற்றதெல்லாம் இதை கழிச்சுது. தேர்தலில் போட்டியிடும் வக்கீல்கள் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் கடும் போட்டி நிலவுகிறது.